நமது இந்திய நாட்டு சுதந்திரம் அவ்வளவு எளிதாக ஒன்றும் கிடைக்கவில்லை. தன்னலம் பாராமல் நம்ம நாட்டின் சுதந்திரத்திற்காக பல விடுதலை போராட்ட வீரர்கள் தன் உயிர்களை தியாகம் செஞ்சு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தியாகங்களை நினைவில் வச்சு தினம் நினைவில் வச்சு கொள்வதற்காக புதிய ஒரு பிரம்மாண்டமான இடத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடம் எங்கே இருக்குன்னா, கோவையில் பாலக்கோட் நெடுஞ்சாலை சாவடி பகுதியில் வி. நந்தகுமார் என்ற அட்வொகேட்டும் ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் சார்பில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் அந்த பிரம்மாண்டமான கோட்டைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கோட்டையோட பேருனா தேசபக்தி கோட்டைன்னு அழைக்கப்படுது. அந்த கோட்டையானது 2.3 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. அந்த கோட்டையை பற்றின படிப்படியான தகவலை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த தேசபக்தி கோட்டை செப்டம்பர் 26, 2015 கட்ட ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை அதனோட கட்டுமான பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இது ஒரு தனி ஒருவரோட முயற்சியால் தான் கட்டப்பட்டு வருது. அவரோட பேர் வி. நந்தகுமார் அட்வொகேட். அவர் இக்கோட்டையை பற்றி கூறிய தகவலை பற்றி இதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். அவருக்கு இந்த கோட்டை கட்ட எண்ணம் எப்படி வந்ததுன்னா, அவர் பல நாடுகள் சுற்றுப்பயணம் சென்றிருக்கும்போது அங்கே அவங்களோட சுதந்திரத்தை அவங்க அவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. நம்ம நாட்டில் தான் அந்த சுதந்திரம் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுறதில்ல. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கொடி மட்டுமே ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு இந்த சுதந்திர தினத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எண்ணத்தினால தான் இப்படிப்பட்ட ஒரு கோட்டை கட்ட எண்ணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த எண்ணத்தினோட முதல் முயற்சியாக 2014 ஆகஸ்ட் 15 உலகத்திலே நமது இந்திய நாட்டின் தேசிய கொடியை நமது நாட்டிலே மிகப்பெரிய கொடியான 3.5 கிலோமீட்டர் கொடியை முதல்ல தயார் செஞ்சு அதை கோவையில் பந்தய சாலையில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுதான் அவரோட முதல் படி. இப்படியான வரலாற்று நிகழ்வுகளை பறைசாற்றுவதற்கான பஞ்சாப் அரசாங்கம் ஜலந்தரில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை கட்டியிருக்கு. அந்த கோட்டையில் தமிழ்நாட்டை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களில் வெறும் 2 பேரை தவிர மற்ற யாரை பற்றியுமே அங்கே எந்த தகவலும் கிடையாது. அப்படி 2 பேர் யாருன்னா, கப்பலுடைய தமிழரும் பாரதியாரும் தவிர அந்த இடத்துல வேறு யாருடைய தகவலும் கிடையாது. நாம் அறிஞ்சு கொள்ளாத பல சுதந்திர போராட்ட வீரர்கள் பல பேர் நம்ம நாட்டிற்காக உயிர்ந்திருக்காங்க. அவர்களை பற்றி வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காகவும் அவர்களோட புகைப்படங்கள் நிறைய இடத்துல இருக்கிறதில்ல. அதை அனைத்து மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவும் இம்முயற்சி எடுத்திருக்கார் அவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக 14/8/2014 டெல்லி ஜவஹர்லால் நேரு லைப்ரரியிலிருந்து ஒரு சிடி காப்பி அவர் வாங்குறாரு. அந்த காப்பியில் மொத்தம் 128 சுதந்திர போராட்ட வீரர்களோட புகைப்படங்கள் இருக்குது. அந்த புகைப்படத்தை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் அந்த புகைப்படங்களை படமாக உருவாக்கி அதை ரேஸ் கோர்ஸில் காட்சிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட படங்களை தயார் செஞ்சு 2015, 2016 அந்த புகைப்படங்களை கோவையில் இருக்கிற ரேஸ் கோர்ஸில் காட்சிப்படுத்துகிறாரு. அதற்கு பின்னும் அந்த படங்களை பல பள்ளிகளிலும் மாணவர்களை எடுத்து போய் சேர்க்கணும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் புகைப்படங்களை காட்சிப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதேபடி செயலும் செய்கிறாரு, செயல்படுத்தவும் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அந்த புகைப்படங்கள்லாம் சேதமடைகிறத பார்த்து ரொம்ப வருத்தம் அடைகிறதுனால தான் இந்த தேசபக்தி கோட்டையை அமைக்கணும். அப்படி ஒரு கோட்டையை அமைச்சு ஒரே இடத்துல எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்களை வச்சு அவர்களோட வரலாற்றையும் கீழேயே பதிய வச்சு அனைவரும் தெரிஞ்சுக்கும் வகையில் மிக எளிமையாக அனைவரும் தெரிஞ்சிக்கும் வகையில் காட்சிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அந்த எண்ணத்தினால தான் 2015 செப்டம்பர் 24 இப்படிப்பட்ட கோட்டையை கட்டணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு கோட்டையை வடிவமைக்கிறாரு. இது டெல்லியில் இருக்க செங்கோட்டையோட அப்படியே நகல் அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர்.
அப்படின்னா அவர்களோட ஃபோட்டோவை காட்சிப்படுத்துன்றதுக்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோட்டை எதற்கு கட்டணும்? ஒரு சிறிய அரங்கம் ஒன்று தயார் செஞ்சு அதிலே வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டம்போது, அவர் ஒண்ணு சொல்றாரு. உண்மையாகவே கோட்டையில வசிக்க வேண்டியவங்க நம்மளோட நாட்டு சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தலைவர்கள் தான். அவர்கள வந்து சாதாரண ஒரு இடத்துல வச்சு காட்டணும்னு எனக்கு தோணல. அவர்கள வந்து ஒரு கோட்டையில இருக்கிற மாரி நாம காண்பிக்கணும் அப்படின்னு நினைச்சதுனால தான், இப்படிப்பட்ட ஒரு கோட்டைய வடிவமைச்சிருக்கோம். இந்த கோட்டைக்கான அனைத்துமே என்னோட ஒருவனுடைய முயற்சி கிடையாது. பலர் உதவியால இப்படிப்பட்ட ஒரு கோட்டை வந்து ரெடி ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோட்டையின் இன்னொரு சிறப்பு என்னன்னா, 15 அடி அகலமும் 9 அடி உயரமும் இருக்கிற கைராட்டனம் ஒன்றை வந்து வச்சிருக்கோம். இது காந்தி பயன்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. தென்னாப்பிரிக்க சிறையில் காந்தி இதை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னும் பல தகவல் வந்து சொல்லப்பட்டு வருது. தற்போது வரைக்கும் இந்த தேசபக்தி கோட்டையில் வந்து 130 முதல் 140 சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்களை வச்சு அவர்களோட வரலாறும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை அனைத்து மாணவர்களும் படித்து எளிதில் தெரிஞ்சுக்கும் வகையில் வந்து இந்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கோட்டையானது கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போதைய கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் என்பவரால் திறந்து வைக்கப்பட்டது. இது பொதுமக்களோட பார்வைக்காக தினசரி காலை 9 முதல் மாலை 6 மணி வரை எந்தவித கட்டணமும் இல்லாம இலவசமா அனைவரும் பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கோட்டையை பார்வையிடுவதற்காக எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவாக தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த கோட்டை கட்டுவதற்காக அனைத்து மதத்தினரிடமிருந்தும் உதவிகள் கிடைச்சிருக்கு. நான் தனியாக எந்த ஒரு மதத்தினுடைய சார்ந்தும் இந்த கோட்டை கட்டப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கோட்டையை நாம் நம்மளோட குழந்தைகளும் மாணவர்களையும் அனைவரும் கூட்டிகிட்டு வந்து இதை காமிச்சு தேசப்பற்றை வளர்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு தனி மனிதனோட முயற்சியில் நமது இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி உயிர் நீத்தவர்களை கௌரவிக்க முடியும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இக்கோட்டையை சொல்லலாம். இதுபோன்ற நம் நாட்டின் பெருமையை பறைசாற்றும் இடங்களில் நமது குழந்தைகளுக்கும் உறவினர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு நம் நாட்டின் பெருமையை காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, பாய்.